நட்புகளே வணக்கம். இன்னைக்கு காரசாரமான கிறிஸ்பியான வாழைக்காய் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை தோல் சீவிட்டு அப்படியே குறுக்கு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து கரம் மசாலா வந்து நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு உங்கள் காரத்துக்கு உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் இத மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, அரிசி மாவு ஒரு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலால போட்டு அப்படியே அதோட சேர்த்து பெசறி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்த தூவி விட்டுக்கோங்க. லெமன் வந்து ஒரு 5, 6 துளி வர அளவுக்கு போட்டு லைட்டா ஒரு புளிப்பு டேஸ்ட்க்காக பெசறி விடுறது. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னும் 2 ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இத பெசறி ஒரு ஓரமா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுருங்க. 20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சூடான கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, அதில வந்து இந்த வாழைக்காய் ஒண்ணு ஒண்ணும் தனித்தனியா எடுத்து போட்டு வைக்கணும். இது வந்து இப்போ தனித்தனியா எடுத்து போட்டு பெரட்டிட்டு இருக்கிற மாரி தோணும். ஆனா, ஈஸியா முடியக்கூடிய வேலை தான்ப்பா. அதனால தைரியமா செய்யுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டா இருக்கும். வாழைக்காய வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு பொரியல் மாரி பண்ணுவோம் வேக வச்சு. இல்லைன்னா சின்ன சின்ன கியூபா கட் பண்ணிட்டு, மிளகாத்தூள், பூண்டு, சோம்பு போட்டு வறுத்து எடுப்போம். பட் இது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஈஸியான வேலை உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். நீங்க இந்த மாரி எண்ணெய் விட்டுட்டு வாழைக்காய போட்டு அதுக்கு மேல வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு, ஜஸ்ட் ஒரு மூடி வைங்க. ஒரு 2 அப்பப்போ 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவ எடுத்து அத லைட்டா பெரட்டி விட்டுக்கங்க. ஏன்னா மெல்லிசா கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துரும். எடுத்து பெரட்டி விட்டுட்டு, நீங்க வந்து நம்ப மாட்டீங்க. இத வந்து நீங்க பருப்பொடி சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.